அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்று பார்த்து கொண்டிருப்பது லண்டனில் அமைந்துள்ள ஈலிங் கனகதுர்க்கை அம்மனின் தேர் திருவிழாவாகும். இந்த தேர் திருவிழா இன்று 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2024ஆம் ஆண்டு மிகவும் கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த திருவிழாவில் முன்னிற விட, அதாவது போன வருடத்தை விட இந்த முறை பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், லண்டனில் நடைபெற்ற இந்த சில ரைட்ஸ், அதாவது கலவரங்கள் மத்தியிலும் நிறைய மக்கள், அடியார்கள் கூடி இந்த தேர் திருவிழாவை கோலாகலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தமிழ் மக்கள், இந்திய தமிழ் மக்கள், மொரிஷியஸ் தமிழ் மக்கள் என்று சொல்லி, அதாவது எல்லா தமிழினமுமே ஒன்று கூடி இந்த கனகதுர்க்கை அம்மனை கொண்டாடுகின்றார்கள்.
நீங்கள் இவ்வளவு நேரமும் காவடிகளை பார்த்திருப்பீர்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தார்கள். இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் எப்படியும் 10,000க்கு மேற்பட்ட மக்கள் திரண்டிருப்பார்கள் என்று. இதுதான் அம்மனின் தேர் வந்து கொண்டிருக்கின்றது. இது 3வது தேர். முதல் தேர் கணபதி பிள்ளையாருக்கான தேர், அது முன்னுக்கு போய்விட்டது. அதுக்கு அடுத்ததாக முருகனின் தேர் போனது. இது 3வது தேர். இதில் தான் அம்மன் வந்து கொண்டிருக்கிறார். இந்த மக்கள் இவ்வளவு கூடி, அதாவது அதுக்கு பின்பு தேரை பார்த்துவிட்டு அன்னதானம் ஃப்ரீயாக கொடுத்தார்கள். அதாவது இலவசமாக அன்னதானம் வழங்கப்பட்டது. மக்கள் எல்லோரும் அன்னதானங்கள், மற்றது சிறு சிறு கடைகள் என்று கடை தொகுதிகளும் இருந்தன. மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தபடியால் பக்கத்தில் உள்ள ஈலிங் கவுன்சில் அந்த பாக்கை இலவசமாக அளித்திருக்கிறது கோயில் நிர்வாகத்துக்கு. அப்போ அந்த பாக்கில் தான் முழு பேரும் இருந்து சாப்பிட்டவர்கள். இன்றைக்கு காலநிலையும், அதாவது வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருந்தது. 24லிருந்து 27 ஃபெரனைட்டாக இருந்தது. அதால் மக்கள் மிகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும், நிறைய பேர் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசி மகிழ்ந்து குதூகலித்து குலாவி, அதாவது இந்த தாக சாந்தி என்று சொல்லி தண்ணீர் பந்தல்கள், அதாவது எங்கள் ஊரில் பார்த்திருப்பீர்கள், சிறு சிறு தண்ணீர் பந்தல்களில் மோர் தண்ணி கொடுப்பார்கள், சர்பத் தண்ணி கொடுப்பார்கள். அதே போல் இங்கேயும் தாக சாந்தி செய்வதற்காகவும் இங்கே மளிகை கடையும் வைத்திருக்கிறார்கள். அதாவது மிகவும் மலிவு விலையில் இந்த மளிகை கடையில் சாமான்கள் வாங்கலாம். அதாவது ஈழத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தூள், மிளகாய் தூள், அப்படியான அது விசேஷமான மளிகை சாமான்களும் இங்கே வாங்கலாம். அதே நேரம் ஜவுளிகள், சாரிகள், இவையும் அதுக்கான கடைகளும் இங்கே போடப்பட்டிருந்தன. இதை தாண்டி இந்த டெலிவிஷன்ஸ் பீப்புள், அதாவது டெலிவிஷன் ஆக்களும் தங்களது இது சந்தாக்களை வைத்து கொண்டிருந்தார்கள். இதுதான் அந்த தாக சாந்தி நிலையம். இது இந்த நிலையத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள், அதாவது தமிழர் கழகத்தில் இருந்த அந்த தமிழர் உலக தமிழர் வரலாற்று மையம் சார்ந்தவர்கள். அதை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா மேடை அமைத்து பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். சில இடங்களில் ஐஸ்கிரீம் பார்லர்களும் போட்டிருக்கிறார்கள். இங்கே இந்த அரைவாசி தான் நான் வீடியோ பண்ணினான். நிறைய வீடியோ பண்ண இருக்கிறது. ஆனால் என்னென்னா மக்கள் தொகைகளால் அது போயிட்டு வர இல்லாமல் இருந்தது. அந்த காரணத்தினால நான் கொஞ்சம் தான் வீடியோ பண்ணினான். இதில் இருந்து இவர் பாடல்கள் பாடுவதற்காக சவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டிருக்கிறார்கள். மற்ற சிறுவர்களை விளையாடுவதற்காக அந்த பார்க்கில் நிறைய விளையாட்டு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏராளமான மக்கள் கூட்டம். அதாவது லண்டனில் நான் நினைக்கின்றேன் முழு தமிழர்களும் இந்த ஈலிங் கனகதுர்க்கை அம்மனை தரிசிப்பதற்காக வந்திருப்பார்கள் போல் தெரிகிறது. சுற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நான் கவர் பண்ணவில்லை. காரணம் என்னென்றால் அந்த மக்கள் கூட்டத்துக்களால் போய் வர்றது பெரிய கஷ்டமாக இருந்தது. இதை தாண்டி நீங்கள் ஊரில் பார்த்துருப்பீங்க, அந்த ஐஸ்கிரீம் வேன் க்யூவில் நின்று இப்படியெல்லாம் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி குடித்திருப்போம். அதே போல் இங்கே நிறைய, அதாவது 4-5 இடங்களில் வித்தியாசமான ஐஸ்கிரீம் வேன்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. இந்த ஐஸ்கிரீம் வேனில் இருந்து மக்கள் வந்து ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் குடித்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் இந்த சபேசன் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆக்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்கள்.